ஒரு கிராமத்துல ஒரு மலங்கி பையன் இருந்தான், பீமன். அவன் ரொம்ப குறும்புக்காரன். அவனை பார்த்து ஊரில் எல்லோரும் நல்ல திடுவாங்க. ஐயோ, இவர் வந்தால் நிம்மதியா குளிக்க முடியாது, சோப் தூக்கி போடுவான். நீ ஏன் சோகம் அடைகிறாய் என் பிள்ளையா? நான் நீர் மற்றும் மக்களுடன் விளையாட விரும்புகிறேன். ஆனால் பலர் என்னை கேட்கின்றனர் மற்றும் என்னுடன் விடாமல் தவிர்க்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுடன் இருக்க விரும்புகிறேன். நீ அறிந்தவன். மற்றவர்களின் தவறான புரிதலை மாற்றுவதற்கு பொறுமையும் அன்பும் தான் வழி. உன் மனதில் உள்ள குழப்பத்தை என்னிடம் சொல். நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என்னை நான் போல இருக்க செய்ய. அந்த இடம் உள்ளேதான் இருக்கிறது. என் பிள்ளையை, இந்த கற்கள் நிறைந்த மூட்டையை எடுத்துக்கொள். ஒரு வாரம் முழுவதும் இதை எப்போதும் சுமந்து கொண்டு செல். அதன் பிறகு திரும்பி வா. அந்த சிறுவன் கற்கள் நிறைந்த மூட்டையை எங்கு சென்றாலும் தூக்கி கொண்டு சென்றான். சில நாட்கள் கழித்து அந்த மூட்டை இன்னும் கனமாக இருப்பது போல அவனுக்கு தோன்றியது. கற்கள் கனமாக இல்லை, ஆனால் தேவையில்லாத சுமையை அவன் தானே சுமந்ததால் அவன் மிகவும் சோர்ந்து போனான். வா என் பிள்ளையே, இப்போது அந்த கற்கள் நிறைந்த மூட்டையை தரையில் வைத்துவிடு. கீழே இறக்கிவிடு. நீ சுதந்திரமாக உணர்வாய். அந்த சிறுவன் திடீரென லேசாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக உணர ஆரம்பித்தான். இதுதான் அமைதியை பெறும் வழி. ஒவ்வொரு நாளும் நீ உன் மனதில் ஒரு கற்கள் நிறைந்த மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறாய். கோபம், பயம், ஒப்பீடு, வெறுப்பு, எதிர்மறை எண்ணங்கள் இவையெல்லாம் அந்த கற்கள் போன்றவை. அது எவ்வளவு பெரிய சுமை என்பது முக்கியமல்ல. அதை தினமும் எப்படி சுமந்து கொண்டு செல்கிறோம் என்பதுதான் நம்மை சோர்வடைய செய்கிறது. ஓ, இப்போது புரிகிறது. நன்றாக யோசி என் பிள்ளையே. இன்று நீ கீழே வைக்க வேண்டிய அந்த ஒரு கல் எது? அதை விட்டுவிட்டால் உன் மனம் கொஞ்சம் லேசாகவும் நல்லதாகவும் மாறும். பிறகு பார் நீ எவ்வளவு மாறியிருக்கிறாய் என்று.